வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அதோட சொல்யூஷன்ஸில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் டைப் ஏ எப்படி டைப் 1 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது டைப் 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 என்னென்னா RHS ஈக்குவல் டு e பவர் ax. இது வந்து டைப் 1. ஓகேங்களா? இப்போது உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்னா f of d அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். f of d into y ஈக்குவல் டு e பவர் ax. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்மேஷன். இதோட சொல்யூஷன் நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சணும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டிவைடட் பை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி, இந்த டி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை 1 பை எஃப் ஆஃப் டின்னு எழுதிட்டு இ பவர் ஏஎக்ஸ், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த இ பவர் ஏஎக்ஸை மல்டிபிளில் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ மல்டிபிளில் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா புட் d ஈக்குவல் டு a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் d ஈக்குவல் டு a, இது டினாமினேட்டர் இல்லையா? இப்போ சப்போஸ் நீங்கள் d ஈக்குவல் டு a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு சொன்னால் மேபி டினாமினேட்டர் ஷுட் 0. ஓகேங்களா? ஸோ இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ் மேலே போட்டுட்டு எஃப் ஆஃப் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். இப்போது அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா புட் d ஈக்குவல் டு a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் செகண்ட் டைமும் உங்களுக்கு வந்து d ஈக்குவல் டு a சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இருக்கு இல்லையா, அகைன் ஒரு எக்ஸ் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இப்போது எஃப் டேஷ் ஆஃப் டி செகண்ட் டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். ஓகே, செகண்ட் டைம், அதாவது செகண்ட் டைம் எக்ஸ் ஒரு முறை போட்டாச்சு, செகண்ட் டைம் கீழே ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக திரும்பவும் நான் பண்ணணும் d ஈக்குவல் டு a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும்னா d ஈக்குவல் டு a அகைன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, அகைன் திரும்பவும் 0 மேபி ஆகலாம், ஆகாமல் கூட போகலாம். ஆச்சுன்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ் போடணும், கீழே ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒரு சிம்பிளான ஒரு சம் இப்போது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் d square plus 3d plus 2 into equal to into y equal to e power 4x. மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு பாருங்க, புட் d equal to m. d equal to m சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ the auxiliary equation is auxiliary equation எப்படி என்னன்னு கிடைக்கும்னா இங்கே d equal to m சப்ஸ்டிட் பண்ணும்போது m ஸ்கொயர் ப்ளஸ் 3m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் 3, 1 into 2. ஓகேங்களா? ஸோ m ப்ளஸ் 1 into m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன், m plus 2 equal to 0 ஒரு equation. So m equal to -1, m equal to -2. ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். பாருங்க, ரெண்டு ரூட்ஸ்மே டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் கேஸ் 1. ஸோ இதுக்கு CF எப்படி எழுதலாம்னா a e பவர் ஃபர்ஸ்ட் ரூட்னது -1 into x ப்ளஸ் b e பவர் செகண்ட் ரூட் வந்து -2x. இதுதான் வந்து CF. ஓகேங்களா? இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் பாருங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு பாருங்க, பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 divided by f of d அப்படின்னு போட சொல்லியிருக்கோம். ஸோ 1 divided by f of d னா இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கோங்க. d ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2 இன்டூ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற e பவர் 4x. ஓகே, இப்போது d ஈக்குவல் டு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 divided by 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா d ஸ்கொயர், அதாவது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 4 ப்ளஸ் 2 இன்டூ e பவர் 4x. ஸோ 1 divided by இங்கே பாருங்கள் 4 ஸ்கொயர் வந்து 16 வரும், ப்ளஸ் 3 into 4 12 வரும், ப்ளஸ் 2 into e பவர் 4x. தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 16 ப்ளஸ் 12 வந்து 28, 28 ப்ளஸ் 2 வந்து 30. ஸோ 1/30 into e பவர் 4x. ஓகே, இப்போது நம்ம ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வந்து CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இன்னொரு சொல்யூஷன் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சொல்யூஷன் எடுத்து எழுதுங்க. y equal to CF plus PI.
CF plus particular integral that is equal to CF என்ன கிடைச்சதுன்னா a e power minus x plus b e power minus 2x plus particular integral என்ன கிடைச்சதுன்னா 1 by 30 into e power 4x which is the solution of the problem. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இப்போ நான் சொன்னோம் இல்லையா f of d சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு வந்து டினாமினேட்டர் 0 ஆகலனா ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் 0 ஆச்சுனா that may be complicated. So அதுக்கு எப்படி போறது அப்படினு பாப்போம். ஓகேங்களா? சோ ஓகேமா. இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதா வச்சுப்போம். பாருங்க இந்த சமம் அந்த சமம் சேம் தான். ரைட் ஹேண்ட் சைடுல e power 2x இருக்கு. சோ CF அதுக்கு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பர்టిక్యులர் இன்டெகிரல் மட்டும் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. பர்టిక్యులர் இன்டெகிரல் equal to 1 divided by இந்த given term அப்படியே எழுதணுமா d square plus 3d plus 2 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ இத டினாமினேட்டர் e power minus 2x. இப்போ என்னன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணனும்னா d equal to minus 2 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணனும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்றீங்கன்னா 1 divided by per d square னா minus 2 square plus 3 into minus 2 plus 2 into e power minus 2x. So 1 divided by minus 2 square பண்ணா 4. ஓகேங்களா? So 3 into minus 2 minus 6 plus 2 into e power minus 2x. பாருங்க 4 plus 2 6 6 minus 6 0. So test fail. அதாவது denominator 0 ஆயிடுச்சுனா நீங்க என்ன எழுதணும்னா test failed அப்படினு எழுதணும். test failed ன்னு எழுதுங்க. எழுதிட்டு இப்போ again ப்ராப்ளமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு வாங்க. ப்ராப்ளமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நியூமரேட்டர்ல ஒரு x போட்டுக்கோங்க. x போட்டுட்டு டினாமினேட்டர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பாருங்க d ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2d plus 3d டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 into e power minus 2x. ஓகேங்களா? இப்போ d equal to minus 2 போடுங்க. d equal to minus 2 போட்டீங்கன்னா x divided by இங்க பாருங்க 2 into minus 2 plus 3 into e power minus 2x. That is equivalent to பாருங்க x divided by minus 4 plus 3 into e power minus 2x. So minus 4 plus 3 வந்து minus 1. So minus x into e power minus 2x. இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முறை 0 ஆனா. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் ரெண்டு முறையுமே 0 ஆச்சுனா என்ன பண்ணலாம் அப்படினு பாருங்க. ஓகேமா? இப்போ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. d square plus 4d plus 4 into y equal to e power minus 4x அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ d equal to m போடுங்க. d equal to m போடினா m square plus 4m plus 4 equal to 0 ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணா 4 ஆட் பண்ணா 4 2 into 2. ஓகேங்களா? சோ m plus 2 into m plus 2 equal to 0. m equal to minus 2, minus 2 அப்படினு கிடைக்கும். ரெண்டு. அப்போ உங்களுக்கு பாருங்க ரெண்டு ரூட்ஸ்மே சேம் ரூட்ஸ் கிடைக்குது. ரெண்டு ரூட்ஸும் சேம் ரூட்டா கிடைச்சதுனா உங்களுக்கு CF வந்து CF equal to ax plus b into e power என்ன ரூட் சேமா இருக்கோ அதை போடணும் e power minus 2x. so complementary function over. இப்போ particular integral கண்டுபிடிக்கணும். pi equal to 1 divided by d square plus 4d plus 4 into e power minus 2x. இப்போ என்ன பண்ணோம் d equal to minus 2 substitute பண்ணோம். d equal to minus 2 substitute பண்ணுங்க. 1 divided by இங்க minus 2 substitute பண்ணா பாருங்க minus 2 ஸ்கொயர் பண்ணா 4 ன்னு வரும். 4 into minus 2 minus 8 plus 4 into e power minus 2x. பாருங்க 4 plus 4 8 8 minus 8 0 ஆயிடும். so test failed ன்னு எழுதிக்கோங்க. test failed. so test failed ஆயினா திரும்ப come back to first step. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம்னா நியூமரேட்டர்ல ஒரு x போடுங்க. டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. d ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2d plus 4d டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 ன்னு கிடைக்கும் into e power minus 2x. again d equal to minus 4 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரி d equal to minus 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. x divided by இங்க minus 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 into minus 2 plus 4 into e power minus 2x. பாருங்க 2 into minus 2 வந்து minus 4 minus 4 plus 4 0 ஆயிடும். so test failed. again test failed ஆகுது. test failed ஆச்சுனா இங்க x x ஸ்கொயரா போட்டுக்கோங்க. x ஸ்கொயர் divided by இப்போ இந்த ஸ்டெப்க்கு வாங்க. இங்க தான வந்து இந்த ஸ்டெப் 2d டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 e power minus 2x. இதுதான் வந்து உங்களோட பர்టిక్యులர். இதுக்கு மேல இங்க d இருந்தா சப்ஸ்டிட் பண்ணி இருக்கலாம். ஆனா இங்க d இல்ல. அதனால நம்ம சப்ஸ்டிட் பண்ணல. ஓகேங்களாமா? இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே சப்போஸ் d இருக்கு சப்ஸ்டிட் பண்ணா திரும்பவும் 0 ஆகுதுனா திரும்பவும் நியூமரேட்டர்ல ஒரு x போடணும். டினாமினேட்டர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அகைன் d இருந்தா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இல்லனா அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா?
இப்போ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மெத்தடும் இருக்குமா. என்ன ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு வாங்க. இந்த ப்ராப்ளமை 1/d² + 3d + 2 இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கன்னா d + 1 இன்ட்டு அது d + 2 இன்ட்டு e பவர் -2x. இந்த மாதிரி இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கணும். இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குமா, சரிங்களா. ஸோ எழுதிக்கிறீங்க. இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணும், -2 போட்டேன்னா -2 + 2 0 ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு எக்ஸை மட்டும் மேலே போட்டுக்கணுமா. ஓகேவா, எக்ஸை மேலே போட்டு இங்கே மட்டும் நான் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். டிக்கு இங்கே -2 சப்ஸ்டிட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். -2 + 1 வந்து -1 இன்ட்டு e பவர் -2x. இந்த ஆன்சர் பாருங்கள், இதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு, ஆனால் ஒரே ஸ்டெப்பில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் இந்த சம்முக்கு போடுறோம் பாருங்கள், இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ண நான் வரும் பாருங்கள், இங்கே போகிறோம் பாருங்கள். 1/d² + 4d + 4 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா d + 2 இன்ட்டு d + 2 இன்ட்டு e பவர் -2x அப்படின்னு இருக்கும். பாருங்கள், இங்கே -2 போட்டாலும் 0, இங்கே -2 போட்டாலும் 0. அப்போது 2 முறை நீங்கள் வந்து 0 கிடைக்குதுன்னா x² / 2 இன்ட்டு e பவர் -2x. ஓகேங்களா. இதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இதுவும் பண்ணிடுங்க. அப்போ 3 முறை கிடைச்சா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா x³ / 6. ஓகேங்களா. 4 முறை கிடச்சதுன்னா x⁴/ 24. ஓகே, இந்த 24ன்றது 4 ஃபேக்டோரியல், 6ன்றது 3 ஃபேக்டோரியல், 2ன்றது 2 ஃபேக்டோரியல், 1ன்றது 1 ஃபேக்டோரியல். ஓகேங்களாம்மா. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணால் எத்தனை ஃபேக்டரில் அது 0 ஆகுமோ, ஒரு ஃபேக்டரில் 0 ஆச்சுன்னா x/1 ஃபேக்டோரியல் போடுங்க. 2 ஃபேக்டரில் 0 ஆனால் x² / 2 ஃபேக்டோரியல் போடுங்க. 3வது தடவை 0 ஆச்சுன்னா x³ / 3 ஃபேக்டோரியல் போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருமா. ஓகேவாம்மா. இதோட இந்த டைப் 1ல் இருக்கிற சம்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. இதையும் மீறி ஏன்னா டஃப்பான சம்ஸ் இருக்கா, டிஃபிகல்ட்டான டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இருக்கானா, இருக்குமா, அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருமா, கிவன் சம் பாருங்கள், d² + 3d + 2 இன்ட்டு y = 2 பவர் x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம e பவர் ax தான் நம்மளுக்கு டைப் 1ஓட ஃபார்மேஷன். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக 2 பவர் x கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதுவும் பார்த்தீங்கன்னா e பவர் x ஃபார்மேஷனுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 பவர் x = e பவர் log 2 பவர் x அப்படின்னு எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் a = e பவர் log a. இதை வந்து லாகதமிக்கில் நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. என்னென்னு படிச்சிருப்பீங்கன்னா, இந்த ஈக்கு லாக் கேன்சல் ஆகிடும், எக்ஸ்பொனென்ஷியல் லாக் கேன்சல் ஆகிட்டு a இஸ் த ஆன்சர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ a பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா 2 பவர் x போட்டுக்கிறேன். ஓகேங்களா. 2 பவர் x = e பவர் log 2 பவர் x. ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் லாக் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 2 பவர் x எனக்கு அப்படியே கிடச்சிரும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஈக்குவலன்ட் டேர்ம் தான் இது. அப்போ நான் இந்த இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ e பவர் log 2 பவர் x. ஸோ கிவன் சம் என்னது, d² + 3d + 2 இன்ட்டு y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் இதுக்கு தேவையில்லை. நான் பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் = 1/d² + 3d + 2 இன்ட்டு பாருங்கள், எப்போவுமே லாகதமிக்கில் பவரில் ஒரு எலமெண்ட் இருந்தால் அது முன்னாடி வந்துடும். ஸோ e பவர் x × log 2 அப்படின்னு இதை எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம d = aன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோமா. ஏன்றது என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னென்னா log 2. ஸோ log 2 எங்கெல்லாம் d இருக்கோ அங்கே log 2 போடுங்க. 1/log 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × log 2 + 2. தட்ஸ் இட்மா. இதோட இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதோட ஸ்டெப் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு எழுதலாம். e பவர் x × log 2 இது எழுதணும். ஓகேங்களா. ஓகே, ஓகேவாம்மா, தட்ஸ் எனஃப். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டைப் 1 எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் டைப் 2 எப்படி சால்வ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாமா.